ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியான பொட்டுக்கடலை முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை நம்ம அரைக்கிறப்போ 1/2 கப் அளவுக்கு நமக்கு பொட்டுக்கடலை மாவு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம சலிச்சுக்க போகிறோம். அது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும். இதுதாங்க ரேஷியோ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் ஓமம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஓமம் பிடிக்காது அப்படின்னா சின்ன சீரகம், எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்குன வெண்ணெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணி வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோங்க. இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி தேன் குழல் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த முறுக்கச்சியில் வச்சுட்டு நம்ம புழிஞ்சிக்கலாங்க. இப்போ முறுக்கு புழியறதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அது மேலே முறுக்கு வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழியிறப்ப அதுவே உடஞ்சி வந்துச்சு அப்படின்னா அதில் தண்ணி பத்தலைன்னு அர்த்தங்க. மாவில் திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புழியிறப்ப கரெக்டாக வருங்க. இப்போ நான் 2 கரண்டியில் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வானலில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடாகிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி போட்டதும் மேலே எழும்பி வரும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருந்த அந்த முறுக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வருங்க. இது பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்கை எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இதை வந்து திருப்பி போட்டு திரும்பவும் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இது வந்து கலர்லாம் எதுவும் மாறாதுங்க, வெள்ளை கலரில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பொட்டுக்கடலை முறுக்கு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.